வணக்கம் நேயர்களே. அட்சய திருதியை சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அட்சய திருதியை பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க ஜோதிட முனைவர் KP வித்யாதரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. இன்றைக்கு அட்சய திருதியை நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. அதுவும் 100 ஆண்டுகளுக்கு பிறகான இந்த அட்சய திருதியை பல ராஜயோகங்களோடு கூடியது அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றிய கூடுதல் சிறப்பு என்ன சார்? காலப்பிரகாசிகை உத்தர காலாமிர்தம் அப்படின்னு 2 நூல்கள் இருக்குங்க, பழமையான ஜோதிட நூல்கள். இதில் காலப்பிரகாசிகைங்கிற நூலில் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதாவது சூரியன் உச்சமாகிறாரு, சந்திரன் உச்சமாகிறாரு. இந்த வருஷத்தில் சுக்கிரனும் உச்சமாக இருக்கிறார். ஏன்னா சுக்கிரன் தான் ஆபரணங்களுக்குரிய கிரகம். அதனால் சுக்கிரனும் உச்சமாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குருச்சந்திர யோகம் இந்த வருட அட்சய திருதி நாளாகிய இன்றைய தினத்திலே இருக்குதுங்க. அதனால தான் இந்த ஆண்டுக்குரிய அட்சய திருதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பழைய நூல்கள்லேருந்து தரவுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய நாளில் தான் எல்லா சக்தியும் உலகத்தில் உருவானது. அதான் பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்கினதும் இன்றைய நாள் தான். மகாலட்சுமி விஷ்ணுனுடைய மார்பில் இடம்பெற்றதும் இந்த நாள் தான். அதே மாதிரி பஞ்சபாண்டவரில் பாஞ்சாலிக்கு கிருஷ்ண பரமாத்மா ஆடைகளை அள்ளி கொடுத்ததும், துயிலிருந்த போது ஆடைகளை அள்ளி கொடுத்ததும் இந்த நாள் தான். பரசுராமருடைய அவதார திருநாளும் இந்த நாள் தான். இன்றைய தினத்தில் நம்ம எதை செய்தாலும் அது பல மடங்கு பெருகி கொண்டே போகும். தான தர்மங்கள் எது செய்தாலும் அது பெருகி கொண்டே போகும். இது மாதிரி நிறைய சிறப்புகள் இன்றைய நாளில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாங்க. இதுக்கெல்லாம் வேத நூல்களில் நிறைய ஆதாரங்கள்லாம் குவிஞ்சு கிடக்குது. குறிப்பாக பழைய நூல்களில் இன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தோம்னா நம்ம குல விருத்தி அடையும், வம்ச விருத்தி அடையும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்ம துணி தானம், ஆடை தானம், அதுக்கடுத்தது உணவு தானம், அதுக்கடுத்து மருந்து தானம், அதுக்கடுத்து வெல்லம், பச்சரிசி இந்த மாதிரி பொருட்களை வாங்கிறது, இது மூலமாக இந்த அட்சய திருதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக உணரப்படுதுங்க. ஐயா, பொதுவா அட்சய திருதியை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தங்கம் வெள்ளி பொருட்களை வாங்குறதுல தான் மக்கள் அதிக அளவுல கவனம் செலுத்துவாங்க. 12 ராசிகள் இருக்கு. 12 ராசிகள்ல யார் யார் என்னென்ன பொருட்களை வாங்கலாம்? முதலாவதா மேஷ ராசிக்காரவங்க என்ன பொருட்கள் வாங்கலாம் சார்? பொதுவாக மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லக்ஷ்மி குபேரத்துக்குரிய படம் இன்றைக்கி அவங்க வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெண்கலத்தால் ஆன ஏதாவது ஒரு உலோக சிலை அது இன்றைக்கி வாங்கினாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் அதாவது தங்க காசு இன்றைக்கி அவங்க வாங்கினாங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு எல்லாமே விருத்தி அடையுங்க. அதனால் மேஷராசிக்காரங்க இது மாதிரி பொருட்களை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இரண்டாவதா ரிஷபராசிக்காரர்கள் என்ன பொருட்களை வாங்குவது சிறந்தது சார்? இப்போ ரிஷபராசி பார்த்தீங்கன்னா, ரிஷபத்திலே குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சுக்கரனுடைய ராசியாகவும் இருக்கிறதுனால வெள்ளியால் ஆன பொருட்கள் எது வேணாலும் அவங்க இன்றைக்கி வாங்கலாம். தங்க காசும் இன்றைக்கி அவங்க வாங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பச்சரிசி வாங்கி வச்சாலும் அவங்களுக்கு இன்றைக்கி பெரிய லட்சுமி கடாட்சம் சேருங்க. மூன்றாவதாக மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்கள் என்ன பொருட்களை இன்றைக்கு வாங்குவது சிறந்தது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா வகையிலுமே யோகம்தான். குறிப்பாக அவங்க தங்கத்தாலான ஏதேனும் ஒரு ஆபரணம் இன்னைக்கு வாங்கலாம். அதுக்கடுத்ததாக உணவுப் பொருள், அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இனிப்பு வகை, அதாவது வெல்லம் வாங்கலாம், முனை முறியாத பச்சரிசி வாங்கலாம், மஞ்சள் பொடி இன்னைக்கு வாங்குவதன் மூலமாகவும் அவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகமாகுங்க. நான்காவதா கடகராசி நேயர்கள் என்ன மாதிரி பொருட்களை வாங்குவது உகந்தது சார்? கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா சந்திரன் அவங்களுக்கு உச்சம் ஆகிறார். அந்த ராசியில் பிறந்திருக்காங்க கடகராசியில். கடகராசிக்குரிய கிரகம் சந்திரன், அவர் உச்சமாக இருக்கிறாரு, குருபகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. முக்கியமாக பார்த்திங்கன்னா கல்லுப்பு இன்றைக்கி வாங்குறது நல்லது. ஏன்னா கடகம்னாலே கடல், கடலில் விளையக்கூடிய ஏதேனும் ஒரு பொருள்னு வாங்கணும். அதில் கல்லுப்பு தான் லட்சுமி கடாட்சிக்குரிய பொருள். அதே மாதிரி தங்க நகைகள், தங்க காசுகள் அது வாங்குவதன் மூலமாகவும் அவங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே சேருங்க. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசி நேயர்கள் என்ன மாதிரியான பொருட்களை வாங்குவது சிறந்தது? சிம்மராசிக்காரர்கள் இன்னைக்கு புத்தகங்கள் ஏதாவது வாங்குறது நல்லது. பஞ்சாங்கம் வாங்கலாம், வேத நூல்கள் வாங்கலாம், பகவத்கீதை போன்ற நூல்கள் வாங்கலாம். அதையும் தானமாகவும் தரலாம். அது மாதிரி தருவதன் மூலமாக இந்த அட்சய திருதியை அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி நேயர்கள் என்ன மாதிரியான பொருட்களை வாங்குவது சிறந்தது? கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு துவரம் பருப்பு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முழுமையான பருப்பு, அதாவது உடையாமல் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு
அதில் தான் லக்ஷ்மி வாசம் செய்வா. அதனால் வந்து முழுமையான பருப்பு எங்கே கிடைக்குன்னு பார்த்துட்டு அது வாங்கினாங்கன்னா இன்றைக்கி ரொம்ப விசேஷம். அதேமாதிரி வெள்ளிக்காசுகள் வாங்குவதன் மூலமாகவும் அவங்களுக்கு தனதானிய சம்பத்துகள் வந்து சேரும். அடுத்ததாக துலாம் ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பொருட்களை வாங்குவது வந்து உகந்தது? துலாம் ராசிக்காரர்களுக்கு முனைமுறியாத கோதுமை இன்னைக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தங்க காசும் வாங்குறது இன்னைக்கு விசேஷமான ராஜயோகங்களை அவங்களுக்கு உண்டாக்குங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பொருட்களை இன்னைக்கு வாங்கலாம் சார்? விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு அலங்கார பொருட்கள், தோரணங்கள் இதெல்லாம் வாங்கலாம். இப்போ வீட்டு வாசலில் வந்து நாம் லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த அந்த தோரணம்லாம் கட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அது வாங்கி இன்றைக்கி கட்டலாம். அதே மாதிரி லக்ஷ்மி குபேர படங்கள் இன்றைக்கி வாங்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து மளிகை பொருள்களில் வந்து வெல்லம் இன்றைக்கி அவங்க வாங்கலாம். அது வாங்குறதோட மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்காசு வெள்ளிக்காயின் வாங்கினா கூட அவங்களுக்கு நிச்சயமாக ராஜயோகம் உண்டாகுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பொருட்களை அட்சய திருதியை நாளான இன்று வாங்குவது சிறந்தது சார்? இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. ஏன்னா விருச்சிகம் அப்படின்னாலே பூமிக்காரகன் செவ்வாயோட ராசி அவங்க. அதனால் வந்து பூமி வாங்கிறதுக்கு, இடம் வீடு மனம் வாங்கிறதுக்கு இன்றைக்கி முன்பணம் தரலாம். அது மூலமாக கூட அவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். காப்பரால் ஆன பொருட்கள் வாங்கலாம். வெள்ளியால் ஆன வெள்ளி குங்கும சிமிழ் அதெல்லாம் வாங்கி வைப்பதன் மூலமாக இன்றைக்கி அவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேரும். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பொருட்களை இன்றைக்கு வாங்குவது சிறப்பு? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லாமே இன்றைக்கி விசேஷம்தான். ஏன்னா குருவும் சந்திரனும் 6ஆம் இடத்துல இருக்காங்க. அது சந்திரன் 6ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் வந்து இன்றைக்கு வந்து வீடுமனை வாங்கிறதுக்கு முன்படம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாம் இன்றைக்கி அவங்க செய்யலாம். அதே மாதிரி அவங்க வந்து வெள்ளியால் ஆன பொருட்களும் இன்றைக்கி வாங்கலாம். அதுக்கடுத்தது குங்குமம் வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில், அது வாங்கி வைக்கலாம். மஞ்சள் பொடி இன்றைக்கி வாங்கி வைக்கலாம். அது மூலமாக அவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்குங்க. அடுத்ததாக மகர ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பொருட்களை அட்சய திருதியை நாளான இன்று வாங்குவது வந்து சிறந்தது? மகர ராசிக்காரர்களுக்கு வந்து எப்பொழுதுமே உணவுப் பொருள்கள் மூலமாக தான் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். ஏன்னா அது சனி பகவானுடைய ராசியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால முனைமுறியாத பச்சை அரிசி, அதாவது கைக்குற்றல் அரிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வாங்கலாம். அதுக்கடுத்தது மஞ்சள் பொடி வாங்கலாம். வெல்லம் வாங்கி வைப்பதன் மூலமாகவும் நல்லது நடக்கும். அப்புறம் இந்த ஆன்டிக் ஜுவல்லரி, பழமையான டிசைனில் இருக்கக்கூடிய தங்க நகைகள், அது ஏதாவது ஒரு சின்ன நகை வாங்கினா கூட அவங்களுக்கு நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகுங்க. அடுத்ததாக கும்பராசி நேயர்கள் என்ன மாதிரியான பொருட்களை வாங்கலாம்? கும்பராசிக்காரர்கள் இன்னைக்கு இனிப்பு வகை பொருட்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கலாம், சாப்பிட்லாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி தங்க நகைகளும் இன்னைக்கு அவங்க வாங்கலாம். தங்க காசாக இருக்கலாம், அல்லது தங்கத்தில் ஆனாலும் ஆபரணம் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அது மாதிரி எது வேண்டுமானாலும் இன்றைக்கி தங்கத்தால் ஒரு சின்னதாக வாங்கினா கூட அவங்களுக்கு எல்லா வகையிலுமே யோகம் உண்டாகுங்க. அடுத்ததாக மீனராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பொருட்களை அட்சய திருதியை நாளான இன்று வாங்குவது வந்து சிறந்தது சார்? மீனராசிக்காரர்களுக்கு இப்போ கோச்சாரத்தை வச்சு பார்க்கும்பொழுது இன்றைய தினத்தில் கூட சுக்கிரன் தான் அவங்க ராசியிலே உச்சமாக இருக்கிறாரு. பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே வெள்ளியால் ஆன ஆபரணங்கள் தாங்க. அதனால் வெள்ளி கிண்ணம், அதுக்கடுத்து வெள்ளித்தட்டு, வெள்ளி ஸ்பூனு, வெள்ளியால் ஆன பஞ்சபாத்திரம், இது மாதிரி எது வேண்டுமானாலும் வெள்ளியால் ஆன பொருட்கள் அவங்க இன்றைக்கி வாங்கலாம். அதே மாதிரி துணி வாங்குறது நல்லது. மஞ்சள் நிற துணி, அந்த வஸ்திரம் அவங்க வாங்கி வைப்பதன் மூலமாகவும், பட்டு துணியாக கூட இருக்கலாம், அது மூலமாக அவங்களுக்கு ராஜயோகம் அதிகரிக்குங்க. 12 ராசிக்காரர்களும் அட்சய திருதியை நாளான இன்று என்ன மாதிரியான பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே எளிமையா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்கிறாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கங்க. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் சாந்திங்க. நான் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க, திருச்செங்கோடு. சாந்திமா, உங்களுடைய கேள்வி என்ன? என் பொண்ணுக்கு கேக்குறேங்க. கேளுங்க. என் பொண்ணு அவ கன்னி ராசி, கடக லக்கணங்க, ராகு தசை, ராகு புத்தி நடக்குது. அவளுக்கு வந்து ஸ்டடீஸ் வர்றதுக்கு என்ன மாதிரி இது போடலாங்க? அவளோட ராசி இதுபடி, அதான் என்னோட கேள்வி. ராகு திசை ராகு புக்தி அவங்களுக்கு நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி கோமேதகக்கல் வாங்கி இன்றைக்கி அணியிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மூலமாக அவங்களுக்கு ஒரு யோகம் இருக்குது. என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது நடக்கும். குறிப்பாக வந்து வேலை கிடைக்கிறதோ அல்லது கல்யாண அம்சங்கள் கூடி வர்றதோ அதெல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக அமையும். அதுக்கடுத்தது வந்து உளுந்து வடை, உளுந்தாலான பொருட்கள் தானமாக தருவதன் மூலமாகவும் அவங்களுக்கு எல்லா வகையிலுமே நினச்சது நிறைவேறுங்க. அடுத்ததாக ஒரு காலர் நம்மோடு இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
மேடம் பாண்டிச்சேரி பேசுறேன் மேடம் சாலோட்டம். உங்களுடைய குரல் தெளிவாக இல்ல. நீங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க? மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. ஹலோ சார், இணைப்புல இருக்கீங்க. நீங்க யாரு எங்கிருந்து பேசுறீங்க? நான் பாண்டிச்சேரியில பேசுறேன் மேடம் சாலோட்டம் ஐயப்பன். உங்களுடைய கேள்வி சார். நான் கன்னிராசினாங்க. சொல்லுங்க. நான் உத்தரம் வச்சுக்கிறேன். ஹலோ உங்களுடைய கேள்வி என்ன சார்? கன்னிராசி எங்களுக்கு உத்தரம் வச்சுக்கிறேன். கன்னிராசி உத்திர நட்சத்திரம்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்ன? என்ன இது போட்டா நல்லா இருக்கும்? கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காம்பினேஷன். அட்சய திருதி இன்னைக்கு இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் மரகத பச்சைக்கள் அல்லது வந்து மாணிக்கக்கள் பதித்த ஒரு மோதிரம் வாங்கி அணியிறது நல்லது. அதே மாதிரி கோதுமை இன்னைக்கு தானமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக இருக்குங்க. இன்றைக்கு அட்சய திருதியை நாள் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு. அட்சய திருதியை அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே தங்கம், வெள்ளி ஆபரணங்களை வாங்குவதில் மக்கள் வந்து அதிகமாக ஆர்வம் செலுத்துவாங்க. தற்போது நமது செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், தற்போது மக்கள் வந்து நகை கடைக்கு வர தொடங்கி இருக்காங்களா? எந்த அளவுக்கு அவங்க ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக. அதாவது அட்சய திருதியை முன்னிட்டு இன்று கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காலை 5 மணி முதல் பெரும்பாலான நகைக்கடைகள் வந்து திறக்கப்பட்டது. 5 மணிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஏராளமான பொதுமக்கள் அந்தந்த கடைகளில் சென்று நகைகளை வந்து வாங்கிட்டு வர்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகள்லேயும் வந்து இந்த தோரணங்களும் அதே போல் சண்ட மேளங்களும் போன்ற பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தங்க நகையின் விலை அதிகமாக இருந்தாலும் இன்றைய தினம் இந்த அட்சய திருதியை முன்னிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிக அளவு நகைகளை வாங்கிட்டு வராங்க. அதே போல் அவர்களுக்கு பல்வேறு ஆஃபர்களும் வந்து வழங்கப்பட்டு வருது. இப்போ நம்ம அந்த அட்சய திருதியை முன்னிட்டு நகைக்கடைக்கு வந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பேசலாம். ஆமாம், இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு நீங்கள் என்ன வாங்க வந்திருக்கீங்க? எப்படி இருக்குது கூட்டமெல்லாம்? இன்றைக்கி அக்ஷய திருதி ஸ்பெஷலுங்க. இன்றைக்கி அக்ஷய திருதி ஸ்பெஷல். அக்ஷய திருதி அப்படின்னா சித்திரை மாதத்தில் அமாவாசை வரும். அமாவாசைக்கு வளர்பிறை திதியில் வரக்கூடிய திருதிய திதி தான் வந்துட்டு அக்ஷய திருதி அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பொதுவாக வந்துட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படின்ட்டு. தங்கம் வாங்கினா நம்மளோட வீட்டில் வந்துட்டு ஐஸ்வர்யம், செல்வம், லக்ஷ்மி கடாச்சம் எல்லாமே பெருகும் அப்படின்றது மக்களோட ஐதீகங்க. இன்னொன்று வந்துட்டு குபேரர் வந்து மகாலட்சுமியை வந்து வழிபட்ட நாளும் கூட இன்றைக்கி தான். குபேரர் வந்து அவரோட காலத்தில் வந்து ஒரு காலத்தில் கஷ்டப்பட்ட காலத்தில் மகாலட்சுமி தாயாரை வணங்கி செல்வம் பெற்றதாகவும் இந்த நாளில் தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு சீவக சிந்தாமணியில் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் வந்துட்டு வழங்கப்பட்ட நாளும் இன்றைக்கி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அக்ஷய திருதி அப்படின்றது ரொம்ப சிறப்பான நாள் தான். நம்ம தங்கம் வாங்கி நம்மளோட வீடுகளில் நம்மளோட பெருக்கி தங்கத்தை பெருக்கி ஐஸ்வர்யத்தையும் பெருக்கி நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கலாம். இன்னைக்கு நீங்கள் என்ன குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா? யார் யார் வந்திருக்கீங்க? என்னென்ன வாங்கியிருக்கீங்க? விலையெல்லாம் எப்படி இருக்குது? நாங்கள் இன்றைக்கி குடும்பத்தோடு தான் வந்திருக்கோம். நாங்கள் ஜாயலுகாஸில் வந்து ரெகுலர் கஸ்டமரு. நாங்கள் வருஷம் வந்து அக்ஷய திருதிக்கு நாங்கள் இங்கே தங்கம் வாங்குகிறோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து பேங்கிள்ஸ் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். கோல்டு ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு ஜாயலுகாஸில் வந்துட்டு ஆஃபர் இருக்குது. 75,000க்கு வந்துட்டு நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால நமக்கு அது டேலி ஆகிடுங்க. அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கே பெரும்பாலான கடைகளில் காலை 5 மணிலேருந்தே திறக்கப்பட்டு அதிக அளவு வாடிக்கையாளர்களும் வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தென்னிலவன். அட்சய திருதியை சிறப்பு நேரலையில் அடுத்ததா ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், என் பேர் மகாலட்சுமி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஆக்சுவலா எங்க அம்மா அப்பாவுக்கு தான் கேட்கணும். ஆக்சுவலா வீடு ஒண்ணு வந்து விலை பேசிட்டே இருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல வந்து யாராவது ஒருத்தர் தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஏதாவது இருக்காங்க? அட்சய திருதி நாளில் இன்றைக்கி நீங்கள் வந்து தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக கூட உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்த்துக்கலாங்க. குறிப்பாக நீங்கள் வந்து அதாவது பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, பாசிப்பயிறுங்கிற பச்சை பயிறு, அதை இன்றைக்கி வந்து நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்க. அது மூலமாக உங்களுடைய பிரச்சனை தீரும். சீக்கிரமாகவே அந்த இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிந்ததுன்னா மரகத பச்சை கல்லும் நீங்கள் அணியறது ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் சார்,
யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வி என்ன? ஈரோட்டில இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? நம்மளுடைய கேள்வி வந்துங்க, அட்சய திருதிக்கு என்ன வாங்கலாம், என்ன அணியலாம்? உங்களுடைய ராசி என்னங்க சார்? என்னங்க? உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன உங்களுக்கு? தனுஷா நீங்க? பொதுவாக அட்சய திருதி அன்னைக்கு நம்ம வந்து முனைமுறியாத பச்சை அரிசி வாங்கலாம், அதுக்கடுத்தது மஞ்சள் பொடி வாங்கலாம், அதுக்கடுத்தது வெல்லம் வாங்கலாம். இதெல்லாம் வந்து லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய, ஸ்ரீ லக்ஷ்மி தங்கியிருக்கக்கூடிய பொருட்கள். இதெல்லாம் நம்ம வாங்கிறது ரொம்ப நல்லது. தானமும் இந்த பொருட்கள்லாம் தரலாம். கல்லுப்பும் நீங்கள் வாங்கலாம். அடுத்தது அணியறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த வருஷம் இன்றைய தேதியில் இன்றைய நாளில் வந்து சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். அதனால் வெள்ளியால் ஆன ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வளையம் வாங்கி கூட நீங்கள் விரலில் அணிஞ்சிக்கலாம், மோதிர விரலில். அது மாதிரி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக எல்லாமே நல்லது நடக்கும். அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் வணக்கம் மேடம், ராமமூர்த்தி என் பேரு. சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் எங்க பையன் பேரு ஆர் விஷ்ணு தீப்புங்க. சொல்லுங்க. ஆர் விஷ்ணு தீப், அவர் வந்து சிம்ம ராசி, மகம் நட்சத்திரங்க. ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்ன? அதான் மேடம், அவருக்கு வந்து என்ன மோதிரம் போடலாம் கையில விரல்ல? சிம்மராசி மகம் நட்சத்திரம். சிம்மம்னாலே அது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிங்க. அதில் வந்து சூரியனுடைய கல் அப்படின்னு போகும்போது மாணிக்க கல் நீங்கள் அவருக்கு அணியலாம். அதுபோல் மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம். கேதுக்குரிய ரத்தினக்கல்லாக வைடூரியம் வருது. அதில் இந்த 2 கல்லையும் இணைச்சி கூட நீங்கள் வந்து அணியலாங்க. அது மூலமாக அவருக்கு நல்ல பலன்கள் எல்லாமே நடக்குங்க. அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய கேள்வி என்ன? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எங்க பொண்ணு பாப்பா பேரு சமிதா, கடகராசி, பூச நட்சத்திரம். அவங்க என்ன ராசிகள் அணிஞ்சா நல்லது மேம்? கடகராசி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ராசிங்க. அதுவும் பூச நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். பொதுவாக உங்களுக்கு முத்து நீங்கள் வாங்கி அணியணும். கடலில் விளைஞ்ச சுழி முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரத்தினங்கள் வாங்கும்பொழுது ரத்தினங்களுக்குன்னு சில குணங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரிஜினல் முத்து, கடலில் விளைந்த முத்து பார்த்திங்கன்னா சுழி இருக்கும். அது மாதிரி சுழி இருக்கக்கூடிய முத்து வாங்கி 4 கிராம் அல்லது 5 கிராம் தங்கத்தில் வந்து அணியிறது நல்லது. க்ளோஸ் செட்டிங்கில் அணியிறது நல்லது. அதே மாதிரி அவங்க வந்து கல்லுப்பு தானமாக கொடுத்தாலும் நல்ல பலன்கள் அவங்களுக்கு நிச்சயம் நடக்குங்க. அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வி என்ன? பேசுறோம் மேடம். ஹலோ, சொல்லுங்கம்மா, இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய கேள்வி என்ன? ராசி சுஜாதா, மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். உங்களுடைய கேள்விமா? என்ன வாங்கலாம் இன்னைக்கு என்று கேக்குறேன். மேஷராசி இன்னைக்கு நீங்கள் தங்க காசு வாங்குறது நல்லது. ஏன்னா உங்கள் ராசியிலே இப்போ சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். சூரியன் தான் வந்து தங்க காசுக்கு உரிய கிரகம். அதில் வந்து நீங்கள் லக்ஷ்மி பதித்த, ஸ்ரீ மகாலட்சுமி பதித்த ஒரு தங்க காசு இன்றைக்கி வாங்கினீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி சின்ன விக்கிரகம் எதாவது நீங்கள் வாங்கலாம். மகாலட்சுமி விக்கிரகம், அப்படி இல்லைன்னா வந்து ஸ்ரீ குபேரனுடைய விக்கிரகம், இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி வாங்குவதன் மூலமாகவும் இருக்கலாம், நல்ல யோக பலன் உண்டாகும். இல்லைனா விக்கிரகம் வாங்க அப்படின்னா படம் வாங்கி இன்றைக்கி நீங்கள் பூஜையில் வைக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு அடுத்தடுத்து ராஜயோகத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக திருச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இஸ்லாம் இணைப்புல இருக்காங்க. இஸ்லாம், வணக்கம். தற்போது திருச்சி நகைக்கடைப்புல வந்து கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுது? மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமோட தங்கம் வெள்ளி பொருட்களை வாங்குவதற்கு அங்க வருகை தந்திருக்காங்க? அந்த பற்றிய நிலவரங்களை சொல்லுங்க. அட்சய திருதியை முன்னிட்டு இந்த திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகை கடைகளிலும் வந்து மக்கள் இன்று நகைகளை வாங்குவதற்கு வந்து ஆர்வம் காட்டி வராங்க. இன்று நகை வாங்கினால் சிறப்பு என்பதன் காரணமாக இன்று காலை முதலே மக்கள் அதற்கு தேவையான நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வராங்க. அந்த வகையில் நகை வந்த ஒரு நபர் நம்மிடையே இருக்கா, அவரை பேசுவோம். ஆமாம், வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அட்சய திருதியில் நகை வாங்குறதுனால என்ன சார்? நான் தாளக்குடியிலேருந்து வந்துட்டுருக்கேன். இங்கே வந்து 12 வருஷமாக நான் கஸ்டமராக இருக்கேன். நான் இங்கே பொருள் வாங்கினோம்னா நிறைய சேரும். அதனால் எனக்கு ரெகுலராக நம்ம எங்கள் ஃபேமிலி ஃபுல்லுமே இங்கே கஸ்டமராக இருக்கும். அட்சய திருதி அன்னைக்கு பொருள் வாங்கினா நிறைய சேருன்ற காரணத்துக்காக நம்ம இங்கே வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம்.
நகை வந்து இன்று வாங்கினால் அதிகமாக சேரும் என்பது காரணமாக மக்கள் வந்திருக்காங்க. அம்மா வணக்கம், நீங்கள் வந்து நீங்கள் நகை வாங்க வந்திருக்கீங்க, என்ன காரணம்? அட்சய திருதி மேடம் நகை வாங்க வந்துருக்கோம். அட்சய தேதிக்கு நகை வாங்கினா நல்ல ஐஸ்வர்யம் பெருகும். எப்போவுமே வருஷம் வருஷம் நாங்கள் 1 கிராம்னாலும் பொங்கலை தான் எடுப்போம். தரமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், மனசுக்கு நிறைவாக இருக்கும். நன்றி. சார் நீங்கள் சொல்லுங்கள், அட்சய திருதியை பற்றி என்ன மாதிரியான இது சொல்லுங்கள்? அட்சய திருதிக்கு நாங்கள் புது டிசைனாக நிறையா இறக்கியிருக்கோம். இந்த வருஷம் தள்ளுபடியும் நிறையா நாங்கள் கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. எல்லாமே சிறப்பாக இருக்குது. கஸ்டமரும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த வருஷம் எல்லாம் கஸ்டமர் நிறையா எல்லாம் வர்றாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்லாம். அட்சய திருதியை சிறப்பு நேரலையில் அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பெயர் குமார் சார், பள்ளிக்கரணையில இருந்து கூப்பிடுறோம். என்னுடைய ராசி வந்து அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி. அவிட்ட நட்சத்திரம் மகரங்களா கும்பங்களா? சார் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார் என்னோட அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி. என்னோட பேர் குமார், பள்ளிக்கரணையில இருந்து பேசுறோமா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாள் நல்லா இருக்குதுங்க. வெண்பவழம் போட்டிருக்கீங்களா? இன்றைக்கி முடிஞ்சதுன்னா வெண்பவழம் அப்படிங்கிற ஒரு ரத்தினக்கல் வாங்கி அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது வேணால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அடுத்தடுத்து யோகமான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதில் இந்த அட்சய திருதியை நாளில் நீங்கள் வெண்பவழம் வாங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெள்ளியால் ஆன ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வளையம் அது மாதிரி கூட விரலில் நீங்கள் அணிந்துக்கலாம், மோதிர விரலில் அணிந்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றியையும் யோகத்தையும் கொடுக்குங்க. அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய பெயர், எங்கிருந்து அழைக்கிறீங்க? இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி என்ன? அவருக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமமாக என்னன்னு தெரியல, அவர் இணைப்பை விட்டு விலகி இருக்கிறாரு. பொதுவாக வந்து இந்த அட்சய திருதி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி நம்ம வந்து எது வாங்கினாலும் அது வந்து பல்கி பெருகும். அதே மாதிரி நம்ம யாருக்கு என்ன தானம் செய்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் பெருசாக நடந்து போகும், வளர்ந்து போகுங்கிறதாங்க உண்மை. சார் பொதுவாகவே தானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அட்சய திருதியை நாளான இன்று என்னென்ன தானங்களை செய்வது வந்து சிறப்பு? உத்தர காலாமிர்தம் அப்படின்னு ஒரு அற்புதமான நூலுங்க. அதில் வந்து தான தர்மங்கள் தான் இன்றைக்கி குறிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காலப்பிரகாசியை அப்படிங்கிற நூல்லையும் வந்து நிறைய தான தர்மங்கள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து துணி வஸ்திரம் வந்து இன்றைக்கி நாம் கொடுக்கணும். அதுக்கடுத்தது உணவுப் பொருள்லேயே வந்து பால் பொருள்கள், அதாவது மோர் சாதம், தயிர் சாதம் அல்லது நீர் மோர் இதெல்லாம் இன்றைக்கி தரலாம். அதுக்கடுத்தது வந்து வெல்லம் இன்றைக்கி தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மருந்து பொருட்கள் இன்றைக்கி கொடுக்குற உயிர் காக்கும் மருந்து பொருட்கள் அதெல்லாமே ரொம்ப விசேஷத்தை உண்டு பண்ணோம். இப்போ ஏழை பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் ஏதாவது கட்டணும், அந்த கல்வி கட்டணத்துக்கு வந்து நாம் செலுத்துறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குங்க. இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய தானம் ஒன்று செய்தோம்னா அது 10ஆக பெருகுங்க. அதனால தான் இன்றைய தினத்தில் வந்து இந்த மாதிரி பொருட்கள், உணவு, உடை, அதுக்கடுத்து வந்து உயிரை காக்கக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் கொடுப்பதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு ராஜயோகம் உண்டாகுங்க. அதுக்கடுத்து வந்து குடை தரலாம், அதுக்கடுத்து வந்து போர்வை, அது மாதிரி துணிமணிகள் தரலாம், காலணி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பையும் ராஜயோகத்தையும் கொடுக்குங்க. தொடர்ந்து பேசலாம் ஐயா. சென்னையிலிருந்து எமது செய்தியாளர் பிரபாகரன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். பிரபாகரன், தற்போது அட்சய திருதியை நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு இருக்கு. தங்கம், வெள்ளி ஆபரணங்களை வாங்குவதில் மக்கள் வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. சென்னையில நகை கடைகள் காலை எத்தனை மணிக்கு திறக்கப்பட்டிருக்கு? மக்கள் கூட்டம் வர தொடங்கி இருக்கிறார்களா? தங்கம், வெள்ளி விலை நிலவரங்களை பற்றி மக்கள் என்ன கருத்துக்களை சொல்றாங்க? விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அட்சய திருதி தினத்தன்று இன்றைய தினம் ஜோதிடர் குறிப்பிட்டதைப் போலவே என்ன செய்தாலும் அது அட்சய பாத்திரமாக பெருகும் என்பது நம்பிக்கை என்பதால் மக்கள் இன்றைய தினம் காலை 5:41 மணி முதலாகவே இந்த நகை வாங்குவதற்கு நல்ல நேரம் என்பதால் காலை 6 மணி முதலாகவே பெரும்பாலான நகைக்கடைகள் திறந்திருக்கின்றன. இருப்பினும் கடந்த வருடத்தை ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட 2200 ரூபாய் அளவிற்கு ஒரு கிராமிற்கு தங்க நகை என்பது விலை அதிகரித்து காணப்படுகின்றது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை தங்க நகை கிராமுக்கு 8980 ரூபாயும், வெள்ளி கிராம் 111 ரூபாய்க்கும் விற்பனை
என்பது ஆகின்றது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் சுமார் 18,200 ரூபாய் அளவிற்கு இந்த பவன் ஒன்றுக்கு இந்த தங்கத்தின் விலை என்பது அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக விலைவாசியின் காரணமாக சற்று கூட்டம் குறைவாக காணப்பட்டாலும் சில நல்ல நேரங்களை பார்த்து மக்கள் வாங்க வருவார்கள் என்பதால் 10 மணிக்கு மேலாக, அதாவது ஒரு 11 மணிக்கு மேலாக அதிகபட்சமாக மக்கள் கூட்டம் அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. நம்மிடம் இந்த நகைக்கடையுடைய மேலாளர் இருக்கின்றார், அவரிடம் கேட்கலாம். சார், கடந்த வருஷத்தை ஒப்பிடுகையில் இந்த அட்சய திருதி எப்படி இருக்குது? மக்கள் எந்த அளவுக்கு வாங்க வராங்க? அக்ஷய திருதி இந்த வாட்டி வந்து நம்ம 5 மணி 41 நிமிடங்கள்ல இருந்தே வந்து நகை வாங்குறதுக்கான சிறந்த நேரமாக வந்து கருதப்படுது. ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ எப்போவுமே வந்து ஒரு 10 மணிக்கு தான் கடையை திறப்போம். ஆனால் இப்போ நகை கடைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மக்களோட இது வசதியை கருதி வந்து 6 மணிலேருந்து எங்களோட வியாபாரத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். மக்களோட வருகையுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ விலை ஏற்றங்கள் அதிகமாக இருந்தாலுமே கூட இந்த வருடம் வந்து நகை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து ஒரு குறைவு இல்லை. இந்த வட்டமும் வந்து நம்ம போன வருடங்களோட ஒரு 20% வரைக்கும் எங்களுக்கு விற்பனை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதுக்கான வருகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த வெயில் காலமாக இருக்கனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வருகை வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ காலையில் நம்ம 6 மணிக்கே மக்களுக்காக வந்து கடையெல்லாம் தொடங்கிட்டோம். தங்க விலையிலையும் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை. அது வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நேற்று வந்து விலை ஏற்றம் இருந்தது. நாங்கள் இன்றைக்கி அக்ஷய திருதிங்கனால விலை வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்தில் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கிராம் வந்து 8,941 ரூபா, 40 ரூபா வந்து இன்றைக்கி விலை வந்து அதே நேற்றைய இதிலே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி. ஸோ நகை வாங்க விருப்பம் உள்ளவங்க இன்றைக்கி நாள் வந்து சிறந்த நாள். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, என்றைக்குமே வந்து இன்றைக்கி வாங்குறது வந்து குறையாது அப்படின்ற ஒரு அட்சய திருதி அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து நகை இன்றைக்கி வாங்கி அவங்க வளம்புறதுக்கு வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டை விட கிட்டத்தட்ட 20% அளவிற்கு விற்பனை என்பது அதிகமாக இந்த வருடம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தினமும் விற்பனை, அதாவது நகை வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார்கள். கேட்கலாம். சார், இந்த தினம் அட்சய திருதி தினத்தன்று வாங்க வந்திருக்கீங்க. எப்படி விலை இருக்குது? ஒவ்வொரு வருஷம் வாங்குவீங்களா? எப்படி நீ பார்க்குறீங்க? வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவோம். இந்த வருஷம் முதலே புக் பண்ணி வாங்கினதுனால கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அட்சய திருதினால வாங்கி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன். அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பெயர், எங்கிருந்து கால் பண்றீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி என்ன? எங்களோட பெயர் துர்காலட்சுமி. உங்களுடைய கேள்வி என்ன? கேள்வி என்ன கல்லு போடுறதுன்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம்? ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் குறிப்பாக வந்து பவழம் வாங்கலாம். அதாவது சிவப்பு பவழம் இருக்கு இல்லைங்களா, அந்த சிவப்பு பவழம் வாங்கி அணியலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தது முத்து, அதுவும் வந்து நீங்கள் வாங்கி அணியலாம். இந்த 2 கற்களில் எந்த கற்களை வாங்கி நீங்கள் அணிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உடல்நிலை வந்து சீராகும். ஏன்னா இப்போல்லாம் வந்து கொஞ்சம் சோர்வு களைப்பதெல்லாம் இருந்துட்டு இருக்கிற நேரம் உங்களுக்கு. அதில் வந்து முத்தோ அல்லது வந்து பவழமோ வாங்கி அணிவதன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும், ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், நீங்கள் நினைச்சதும் எல்லாமே நடக்குங்க. அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய கேள்வி என்ன? This call is now being recorded. அடுத்ததாக மீண்டும் ஒரு நேயர் நம்மோடு இணைப்பில் இருக்காரு. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்க்கா. நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கா. உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஏக்கா, நான் என் பேர் பாண்டியம்மா. என் பேர் ராசி வந்து விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம்க்கா. உங்களுடைய கேள்வியை சொல்லுங்க. நாங்க வந்து விவசாயம் தான்க்கா. விவசாயம் பண்ணி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்ப நகை வாங்குற அளவுக்குள்ள இல்ல. அவர் சன் டிவில நேரம் நான் ராசி பலன் பார்ப்பேன். இன்றைக்கி வந்து நீங்கள் நகை தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து முனை முறியாத அந்த பச்சரிசி அது எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து மஞ்சள் பொடி நீங்கள் வாங்கலாம். ஏன்னா மஞ்சள் தூள் வாங்கி இன்றைக்கி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே மாதிரி வெல்லம் கிடைச்சால் நீங்கள் வாங்குங்க, அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கல்லுப்பு கிடைக்குதான்னு பாருங்கள். அந்த கல்லுப்பை வாங்கி இன்றைக்கி பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. அதை பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுக்கணும். சமையலுக்கெலாம் அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதை அப்படியே பத்திரமா வச்சுங்க. அது மாதிரி செய்வதன் மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதில் அட்சய திருதினா நீங்கள் தங்கம் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் ஏதாவது தானம் கொடுக்கணும். நீங்கள் விருச்சிக ராசியாக இருக்கீங்க, உணவு ஏதாவது தானம் கொடுங்க. தக்காளி சாதம், அப்படி இல்லைன்னா வந்து புளியோதரை, இது மாதிரி ஏதாவது ஒன்று இன்றைக்கி தானம் கொடுங்க. அது கூடவே வந்து அந்த மெதுவடை, உளுந்து வடை இருக்கு இல்லைங்களா, அதுவும்
அதுவும் சேர்த்து கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு விவசாயம் பெருகும். அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், என் பேர் கௌதம். கடகராசி பூச நட்சத்திரம். உங்களுடைய கேள்வி என்ன சார்? கல் எப்படின்னா போடுறது அப்படின்னு தான். பூச நட்சத்திரம் கடகராசிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நீங்கள் வந்து புஷ்பராகம் அணியிறது நல்லது. கனக புஷ்பராகம் கூட நீங்கள் அணியலாம். 2 கேரட் அந்த ஸ்டோனோட வெயிட் வந்து 2 கேரட்டில் இருக்கலாம். தங்கத்தில் நீங்கள் வாங்கி அணியிறது நல்லது. இது மூலமாக உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அதெல்லாமே பெருசாகும். இன்றைக்கி வாங்கி அணிவதன் மூலமாக அடுத்தடுத்து பொருட்சேர்க்கை, அடுத்தடுத்து வந்து தனதானிய சம்பத்துகளும் பெருகுங்க. அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, பிரியா பேரு. உங்களுடைய கேள்வி என்னம்மா? மீன ராசி, ஹஸ்பண்ட் ரொம்ப சிரமத்துல இருக்காரு. நகை வாங்குற அளவுக்கு இல்ல. இன்னைக்கு என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் மீன ராசியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கல்லுப்பு வாங்குங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு துணி வாங்கி யாருக்காவது நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா நல்லது. மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு துணி வாங்குங்க. அது ஆண் அணியறதா இருந்தாலும் பெண் அணியறதா இருந்தாலும் யார் வேணாலும் அணியலாம். அந்த மாதிரியான ட்ரெஸ் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. உங்கள் கஷ்டம் எல்லாமே விலகும். அதனால் நீங்கள் கல்லுப்பு வாங்கிடுங்க. துணி இன்றைக்கி தானமாக கொடுங்க. நல்லா இருப்பீங்க. சார், இன்னைக்கு அட்சய திருதியை. பொதுவாகவே வந்து தங்கம், வெள்ளி ஆபரணங்களை வாங்குறதுல தான் மக்கள் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. தங்கம், வெள்ளி நகைகள் வாங்க முடியாதவங்க என்ன மாதிரியான பொருட்களை வாங்குவது வந்து சிறந்தது? பழமையான நூல்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடலிலிருந்து விளையக்கூடிய பொருட்களை தான் சொல்லப்பட்டிருக்குங்க. அதில் குறிப்பாக வந்து கல்லுப்பு. நிறைய பேர் வந்து அந்த கல்லுப்பை வந்து பேர் கூட சொல்ல மாட்டாங்க. சாப்பாட்டில் போடுறது, சோறில் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மகாலட்சுமியோட பொருளுங்கிறதுனால அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த கல்லுப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முத்து, ரத்தினம் இருக்கு இல்லைங்களா, கடலில் விளைந்த முத்து, அது இன்றைக்கி வாங்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனிப்பு பொருள்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்கலாம். பாலால் ஆன பால் பொருள்கள், பாலில் செய்யப்பட்ட இனிப்பு பொருள்கள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கலாம். 4 பேருக்கு தானம் கொடுக்கலாம். அது மாதிரி செய்வதன் மூலமாக இந்த அட்சய திருதியை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வந்து பச்சரிசியும் அதுக்காக சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா நம்ம வந்து முனை முறியாத அந்த பச்சரிசியில் தான் நம்ம வந்து மஞ்சள் பொடி கலந்து அட்சதையை நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். அப்போ அந்த அட்சதை செய்யக்கூடிய, அட்சதை உருவாக்கக்கூடிய பொருளாக பச்சரிசி இருக்கிறதுனால தான் அதை இன்றைக்கி நம்ம வாங்கி வைப்பதன் மூலமாகவும் நிச்சயமாக நமக்கு வந்து ராஜயோகம் உண்டாகும். ஏன்னா தங்கம், வெள்ளி வந்து தானமாக கொடுக்கறது நல்லது. வாங்கிறதே பெரிய விஷயம், இதில் எங்கே தானமாக கொடுக்கறதுன்னு சிலர் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உணவு, உடைகள் இதெல்லாம் வந்து தானமாக கொடுத்தா இன்றைக்கி எல்லாமே நல்லது நடக்குங்க. அட்சய திருதியை நாளில் தங்கம், வெள்ளி மட்டுமின்றி வேறு என்னென்ன பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிறத ரொம்பவே எளிமையாக சொன்னீங்க. அடுத்ததாக நம்மளோட செய்தியாளர் மதுரையிலிருந்து இணைகிறார். செல்வகுமார், வணக்கம். தற்போது மதுரை நகைக்கடைகளில் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுது? விவரங்கள். நிச்சயமாக நகை திருவிழா என்று சொல்லக்கூடிய அட்சய திருதை இன்று துவங்கி இருக்கிறது. இன்று காலையிலிருந்தே மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து நகைக்கடைகளுமே பொதுமக்கள் நகைகளை வாங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் நகைகள், வெள்ளியோ நகைகளோ வாங்கும் பொழுது நிச்சயமாக அது தொடர்ந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த மக்களிடம் இருக்கின்ற காரணத்தினால் பலர் நகைக்கடைகளை நாடி வந்திருக்கிறார்கள். இன்று நகையை பொறுத்தளவில் ஒரு சவரன் என்பது 71,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து நகையினுடைய விலை கடுமையான உயர்வு இருந்தாலும் கூட அட்சய திருதியில் இது போன்ற நகைகளை வாங்குவதால் தங்களுக்கு நிச்சயமாக தொடர்ந்து நகைகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இந்த மக்களிடையே இருக்கின்ற காரணத்தினால்தான் அதிக அளவு அட்சய திருதி நகைகளை வாங்குகிறார்கள். இது போன்று பல ஊர்களிலிருந்து இது போன்ற நகைகளை வாங்கி வருகிறார்கள். மேடம், நீங்கள் எங்கேருந்து தொடர்ந்து இது போன்று பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். இங்கே என்னங்க மேடம், அதாவது இந்த இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? என்ன வாங்குறீங்க? எந்திரிச்சு சார், எனக்கு நேட்டிவ் பிளேஸ் மதுரை. நான் மதுரையிலேருந்து தான் வர்றேன். நான் செந்தில்மலையிலேருந்து பல ஆண்டுகளை வந்து நகை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அட்சய தேதியில் வந்து ஒன்று, இது தங்கம் எடுத்தால் தங்கம் பெருகும்.
அது மாதிரி நீங்கள் இந்த இன்றைய தங்கத்தை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல 1 கிராம் எடுத்திங்கன்னா 100 கிராமுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் அச்சய தேதியில் இருக்குது. அதனால் தங்கம் வந்து வாங்கிட்டு காலையில் வந்துட்டேன், 9 மணிக்கெலாம் வந்துட்டேன். கடைகளில் நல்ல கூட்டங்கள் இருக்குது, இல்லை மக்கள்லாம் டிசைன்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு என்ன டிசைன் தேவையோ பண்ணலாம், நல்லது தானே. தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள். என் இடத்துல முதலீடு தங்கத்தில் பண்ணுறதுல என்ன இருக்குது? உங்களுக்கு வந்து லிக்விட் கேஷை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தங்கத்தை. அதனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார். அடுத்ததாக ஒரு நேயர் நம்மோடு இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பெயர், எங்கிருந்து கால் பண்றீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய கேள்வி என்ன? என் பேர் சுமதி, நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? எனக்கு வந்து பொண்ணுக்கு வந்து கன்னிராசி, உத்திர நட்சத்திரம். ஆனா எதுவுமே இப்போ வரைக்கும் எதுவுமே வாங்க முடியாமலே இருக்கு. பேருங்க உங்கள் பொண்ணு பேர்? சுஷ்மிதா. நல்ல பேர் தான். உத்திர நட்சத்திரம்னாலே வலுவான ஒரு நட்சத்திரம் தான். நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் கோதுமை கொஞ்சம் வாங்குங்க. அந்த கோதுமையை வந்து கொஞ்சம் பூஜை ரூமில் கொஞ்சமாக வச்சிங்க. வேறு இன்னும் கொஞ்சம் கோதுமை வாங்கி அதை தானமாக கொடுக்கலாம். கோதுமையால் ஆன பொருட்களை இன்றைக்கி நீங்கள் தானமாக கொடுக்கறதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். உத்திர நட்சத்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம். அடுத்தடுத்து அவங்களுக்கு நல்ல டைம்லாம் வருது. ஜூன் மாதத்துலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் வந்து இன்றைய தினத்தில் வெள்ளி ஒரு கிராம் வாங்கினா கூட போதும். ஒரு சின்ன டாலர் மாதிரியோ அல்லது சின்ன வெள்ளி காயின் மாதிரியோ நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி வெல்லம், நாட்டு வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கும். உங்கள் பொண்ணுக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும். அட்சய திருதியை சிறப்பு நேரலையில் அடுத்ததாக ஒரு நேயர் நம்மோடு இணைகிறார். வணக்கம், உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் சார், உங்களுடைய பெயர் என்ன? என் பேர் மணிமாறன், வேதாயத்துல இருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வி என்ன சார்? என்னோட நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி. நான் இன்னைக்கு நகை வாங்குறதா இருந்தா என்ன வாங்கணும் மேடம்? மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. புதனுடைய ராசி ரொம்ப சிறப்பான ராசி. சின்னதாக, அதாவது ஒரு 3 சென்ட் அல்லது 4 சென்ட் அளவுக்கு ஒரு வைரம் பதித்த நகை நீங்கள் இன்றைக்கி வாங்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளி டாலர், அதாவது காமாட்சி அம்மன் பதித்த வெள்ளி டாலர் வாங்கி கூட அதை கூட நீங்கள் இன்றைக்கி வந்து கழுத்தில் அணிஞ்சிக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லக்ஷ்மி கடாட்சம், உங்களுடைய தொழில் தொடக்கம் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக கயல்விழி நம்மோடு இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்ன? ராசி திருவாதிரை நட்சத்திரம், நான் என்ன வாங்கலாம்? திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப போல்டாக நீங்கள் இருப்பீங்க, தெளிவான முடிவும் எடுப்பீங்க. இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரகத பச்சை வாங்கி நீங்கள் அணியிறது நல்லது. 2வது சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமேதகம் நீங்கள் வாங்கி அணியலாம். அதாவது டாலராகவும் நீங்கள் அணியலாம், மோதிரமாகவும் அணியலாம். அதுக்கடுத்து வந்து காதணியாக கூட நீங்கள் அணிஞ்சிக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகுங்க. அடுத்ததாக நாமக்கல்ல இருந்து அபிநயா இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், நாங்க வந்து சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். இது வரைக்கும் நாங்க என்ன வாங்கினதே இல்லை தங்கம். இப்பதான் நாங்க தனியா போய் வாங்கலாம்னு ஒரு இதுல இருக்கோம். இன்னைக்கு நாள் படி உங்களுக்கு எப்படி அஷ்டம சனி வேற நடக்குது, பரவாயில்லைங்களா? எப்படி இந்த வருஷம் இருக்கும்? அஷ்டமத்து சனியெல்லாம் உங்களை ஒன்றும் பெருசாலாம் பாதிக்காதுங்க. நீங்கள் தெம்பாருங்க. அடுத்தது குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக வருது. இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் நகை வாங்குறது ரொம்ப நல்லது. பவழம் ஏதாவது வாங்கி அணிய பாருங்கள். ஏன்னா நீங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்கீங்க, பூர நட்சத்திரமாக இருக்கீங்க. அதில் வெண்பவழம் அல்லது சிவப்பு பவழம் 2ல் எது வேணாலும் நீங்கள் வாங்கி அணியலாம். அது மாதிரி வாங்குறது மூலமாக அடுத்தடுத்து நீங்கள் நகைகள் உங்களுக்கு பெருகும், எல்லா வகையிலுமே நல்லதும் நடக்குங்க. அடுத்ததாக நேயர் மலர்விழி நம்மளோட இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்னம்மா? மேடம், என்னுடைய ராசி நட்சத்திரம் உத்திரோட நட்சத்திரம் மகர ராசி. இன்னைக்கு என்ன வாங்கினா எங்களுக்கு நல்லா இருக்குங்க? உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து வெள்ளியால் ஆன பொருட்களும் வாங்கலாம், தங்கத்தால் ஆன ஆபரணங்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கலாம். குறிப்பாக வந்து நீங்கள் மரகத பச்சை அணியலாம். அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோமேதகம் வாங்கி அணியலாம். மரகத பச்சை அணிஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கேரட் அளவில் 5 கிராம் அல்லது 6 கிராம் கோல்டு அளவில் ஓப்பன் செட்டிங் கல் வந்து உங்கள் உடம்புல பதிகிற மாதிரி வாங்கி அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க.
அடுத்ததாக நேயர் மணிமாறன் நம்மோடு இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி என்ன? மணிமாறன் ரிஷபராசி மிருகதேச நட்சத்திரம். ரிஷபராசி ரொம்ப ரொம்ப விசேஷமான ராசிங்க. இன்றைய தினம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் முத்து வாங்கி அணியலாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமான யோக பலனை உங்களுக்கு அளிக்கும். இன்னொரு பக்கம் வந்து சஃபயர் ப்ளூ, அதான் நீலக்கல் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வாங்கி அணிஞ்சாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு யோகத்தை எதிர்பார்க்கலாங்க. அட்சய திருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வெள்ளி தங்க ஆபரணங்கள் வாங்குவது வந்து ஒரு வழக்கமாவே இருக்கு சார். இதை தவிர்த்து எந்த மாதிரியான கோயில்களுக்கு செல்வது நல்லது, எந்தெந்த தெய்வங்களை வழிபடுவது வந்து சிறப்பு? இன்றைக்கி வந்து மகாலட்சுமியை நாம் வணங்குறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை வந்து அஷ்டலட்சுமி ஸ்லோகங்கள் அதெல்லாம் நாம் வந்து படிக்கலாம். அதுவும் வந்து நமக்கு ராஜயோகத்தை உண்டு பண்ணோம். அதே மாதிரி விஷ்ணு ஆலயங்களில் இருக்கக்கூடிய பெருமாளையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் சென்று இன்றைக்கி நாம் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிவாலயங்களில் வந்து குபேரபுரீஸ்வரர் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோவில்கள் அங்கெல்லாம் இன்றைக்கி நாம் போகலாம். ஏன்னா வந்து எல்லாமல்ல ஈசனுடைய அருளும் இருந்ததுன்னா நிச்சயமாக நமக்கு வந்து ராஜயோகம் உண்டாகும். ஏன்னா அட்சய திருதை நாட்களில் சிவாலயங்கள் சென்று வழிபடுவதும் மிகப்பெரிய ராஜயோகத்தை உண்டு பண்ணோம். இன்றைய தினத்தில் வந்து நம்ம சில ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமிக்குரிய ஸ்லோகங்கள் அதெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல நமக்கு வந்து எல்லா வகையிலுமே பெரிய அளவில் தங்கம் எல்லாமே வந்து சேருங்க. அடுத்ததாக திலீப் குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். வணக்கம் சார், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்ன? சார், மேசராசிக்கு இந்த நாளில் எந்த மாதிரி எடுத்தாங்க சார் நல்லதா நடக்கும்? மேஷராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல யோக பலன்களை எதிர்பார்க்கலாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புஷ்பராகம் அணிந்தீங்கன்னா நல்லது. கனக புஷ்பராகம் அணியலாம், புஷ்பராகம் அணியலாம். அதனால் வந்து புஷ்பராகம் போடுங்க, உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. அடுத்ததாக கோவிந்தராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. சார் இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? தனுசு ராசி புறா நட்சத்திரம் டைமண்ட் போடலாமா? தனுசு ராசி நீங்கள் டைமண்ட் வந்து குறைவாக போடணுங்க. அந்த டைமண்டோட வேறு ஏதாவது ஒரு கல் வச்சு நீங்கள் அணியலாம். குறிப்பாக வந்து ரூபியை சேர்த்து போடுங்க. ஏன்னா டைமண்ட் வந்து சுக்கரனோடது, அப்படி இருக்கனால கொஞ்சம் யோசித்து நீங்கள் பண்ணணும். ஆனால் அதே நேரம் சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி, அதனால் வந்து நீங்கள் ரூபி ப்ளஸ் வந்து டைமண்ட் ரெண்டும் சேர்த்து போகிறது நல்லதுங்க. அடுத்ததாக பிரபு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. எனக்கு வந்து ராசி கும்பராசி. உங்களுடைய கேள்வி என்ன சார்? இல்ல இன்னைக்கு எங்களுக்கு ராசி எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான் கூப்பிடுறோம். எங்களுக்கு ராசி கும்பராசி. எனக்கு கும்பராசி நல்ல ராசிங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி எல்லாமே ரொம்ப சாதகமாக வருது. கல் ஏற்கனவே நீங்கள் என்ன கல் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு வைரம் வாங்கி படிச்சிங்கன்னா நல்லது. 2 சென்ட் அல்லது 3 சென்ட்டில் வந்து வைரம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அமெரிக்கன் டைமண்ட் ஜிர்கான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்டோனும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி அணியலாம். ஏன்னா இந்த அமெரிக்கன் டைமண்ட்லாம் ரொம்ப விலை குறைவு தான். அந்த கல்லை நீங்கள் வாங்கி அணிஞ்சாலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க. அடுத்ததாக இந்துமதி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னம்மா? சார்கிட்ட பேசணுமா? அம்மா, என் பையன் மீன ராசி ரேவதி நட்சத்திரம். ஓகேங்க. உங்களுடைய கேள்வி என்னம்மா? எனக்கு இன்னைக்கு அவன் பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. கொஞ்சம் இதாதான் பேசுறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் இதா இருக்கு. இன்னைக்கு என்ன வாங்கினா அவனுக்கு நல்லபடியா இருக்குமா? ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். எப்போ பார்த்தாலும் 2 விதமாக 3 விதமாக யோசிப்பீங்க. எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அதுக்கு சீக்கிரமாக தீர்வு காணாமல் கொஞ்சம் யோசிச்சிட்டே இருப்பீங்க. சீக்கிரமாக தீர்வு கிடைக்கிறதுக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கும் நீங்கள் பவழம் வாங்கி அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு மனசில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அடுத்ததாக கார்த்திகா இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னம்மா? மேடம் வணக்கம் மேடம். மேடம், இந்த தங்கம் வாங்குறதுக்கு அட்சய திருதி தொடங்கின பின்னாடியே இல்ல அந்த குறிப்பிட்ட நேரம் எது இருக்குதா மேம்? அட்சய திருதியை தாங்க. இன்றைக்கி எல்லாமே திருதியை நட்சத்திரம் தான் நடந்துட்டுருக்கு. சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திருதியை நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்திருக்கக்கூடிய நேரம் தான் வந்து அணிகலன்கள் வாங்கி அணியறதுக்கும் தான தர்மங்கள் செய்கிறதுக்கான அமைப்பும் கொடுத்துப்பட்டிருக்குங்க. அப்போ இந்த 2மே சேரணும். அதாவது திருதியை திதி, அட்சய திருதியை திதியும் சேரணும், ரோகிணி நட்சத்திரம், இந்த 2ம் ஒன்று சேரணும். அது மாதிரி இருக்கிற நேரத்தில் வாங்கும்போது தான் மிகப்பெரிய அளவில் நமக்கு ராஜயோகம் உண்டாகுங்க. சார், அட்சய திருதியை நாளான இன்று தங்க வெள்ளி ஆபரணங்கள் வாங்குவதற்கு உகந்த நேரம் என்ன சார்?
இப்போ நண்பகல் 12 மணி வரைக்குமே வாங்கலாங்க. அதுக்கடுத்தது வந்து மதியம் 1:30 மணியிலேருந்து 2:12 அது வரைக்கும் வாங்கலாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். ஏன்னா திருதியையும் இருக்கணும், ரோகிணி நட்சத்திரமும் இருக்கணும். இந்த ரெண்டும் இணைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ நடந்துன்னு இருக்குது. இப்போ இருக்கிற நேரமும் நல்ல நேரம்தான். அதனால் வந்து 12 மணிக்குள்ளார வாங்கலாம். அதுக்கடுத்து வந்து 1:30 மணிலேருந்து 2:12க்குள்ளார 2 மணி 12 நிமிஷத்துக்குள்ளார வாங்கினாலும் நிச்சயமாக நமக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்குங்க. தங்கம் வெள்ளி ஆபரணங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதற்கான முறைகள் என்னென்ன சார்? பொதுவாக வந்து நம்ம பட்டு துணிகள் இருக்கு இல்லைங்களா, அது மேலே வந்து அந்த தங்க நாணயங்களோ அல்லது தங்க ஆபரணங்களோ வைத்து வணங்கலாம். சிலர் வந்து அந்த வில்வத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வில்வத்தலத்தை வந்து நிழலில் உலர்த்தி அதன் மேலே அந்த ரத்தினங்கள் அந்த நகைகள்லாம் வச்சு வணங்குவாங்க. அதுக்கடுத்தது ஒரு சிலர் வந்து வெள்ளி காயின், அதுதான் என்ன வெள்ளிங்கிறது சுக்கிரனோடது. சுக்கிரன் வந்து லக்ஷ்மி கடாட்சத்துக்குரிய கிரகம், லக்ஷ்மி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம். அதில் வந்து வெள்ளியை வந்து வெள்ளி நாணயங்கள் வெள்ளி ஆபரணங்களை முதல்ல அடுக்கிட்டு அதுக்கு மேலே தங்க நாணயங்கள்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி வைப்பதன் மூலமாகவும் நல்லது நடக்கும். அதுக்கடுத்தது வந்து பழனி முருகனுடைய அந்த துணி கொண்டு வந்து அதை வந்து கீழே பரப்பி அது மேலே வந்து இதெல்லாம் வைக்கிறது நல்லது. அதுக்கடுத்து விபூதி வந்து கீழே பரப்பி அது மேலே வந்து இந்த நாணயங்களோ அல்லது ஆபரணங்களை வைத்து வணங்குவதன் மூலமாக சேமிப்பதன் மூலமாக நமக்கு அடுத்தடுத்து வந்து லக்ஷ்மி கடாட்சம் குறையாமல் இருக்குங்க. சார், இறுதியாக ஒரு கேள்வி. அட்சய திருதியை நாளான இன்று அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப் போகும் ராசிகள் என்னென்ன சார்? 12 ராசிகளுக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாக தாங்க இருக்குது. மேஷ ராசிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த அட்சய திருதியை நாளிலேருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்ட பாக்கியங்களை எதிர்பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குதுங்க. அதுக்கடுத்து கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு விடிவு காலம் இன்னையிலேருந்தே ஏதாவது நம்ம எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அட்சய திருதியை நாள் இன்றைய தினத்திலேருந்து மனக்குழப்பங்கள்லாம் விலகி திடீர்னு ஏதாவது பெரிய பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரங்க பெருசாக எனக்கு நகையில் ஆர்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னையிலேருந்து அவங்களுக்கு ஆர்வம் வர ஆரம்பிக்கும். நகை நட்டெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கும் இன்றைக்கி பெரிய ராஜயோகத்தை எதிர்பார்க்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு நகை வாங்குவதன் மூலமாக மேலே மேலே வந்து தொழிலில் அபிவிருத்தி மிகப்பெரிய ராஜயோகத்தை எதிர்பார்க்கலாங்க. மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. ரிஷபராசிக்காரங்க மறக்காமல் இன்றைக்கி வந்து வெள்ளியால் ஆன பொருள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அட்சய திருதியை பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை ரொம்பவே எளிமையா விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.